என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, மழை ரொம்ப அதிகமாக வந்ததுனால நம்ம 2 குழந்தைங்களுமே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸ்நாக்ஸ்ன்றது அப்படியே டிஃபனாக மாறினா இன்னும் நல்லா இருக்கும்னு ஹஸ்பண்டும் சொல்லிட்டாருங்க. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம வாங்கி வச்சிருந்த பாஸ்தா என்ன பார்த்து என்ன செய்யலாமே அப்படின்னு கேட்டுச்சு. சரி உடனே பாஸ்தா செய்யலாம்னு முடிவு பண்ணேன். உடனே நம்ம சுஜன் வந்து அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்தில் சேர் போட்டு நின்னாருங்க. பக்கத்தில் அடுப்பு இருக்கும்போது நிற்க வைக்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை சுடுதண்ணி கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியை நறுக்கின பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை போட்டு அதையுமே நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணுங்க. இது வதங்கிட்டே இருக்கும்போது இது கூடவே கொஞ்சமா கிச்சப்பும் சேர்த்துக்கணும். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா அதுக்காகவே இந்த கிச்சப் சேர்க்கணும். அதுக்கப்புறம் மசாலாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மிளகுத்தூள், மிளகாய், அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கணும். கொஞ்சமா உப்பும் போட்டு நல்லா கலரி நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். அது வேகும் போதே வந்து கஸ்தூரி மெட்டி அதில் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டீங்கன்னா வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கமகமன்னு பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் என் ஃபேமிலிட்ட எல்லாருக்கிட்டுமே கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு. அடி பொலின்னு வேற சொல்லிட்டாங்க. எனக்குமே சந்தோஷமாயிடுச்சு. குழந்தைங்களா ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்